embankment above GL is equal to 3 meter. Unit weight of soil gamma is equal to 18 kilonewton by meter cube. Angle of repose of soil. Angle of repose is 30 degree. 30 degree. Safe bearing capacity of soil. SBC of soil 100 kilonewton by meter square. Coefficient of friction QF is equal to 0.5. 0.5. CK. M20 concrete. अब X by mm square. Fy is equal to 415 Newton by mm square. பாருங்க இது retaining wall. The bottom slab இப்போ நமக்கு இது கிரவுண்ட் லெவல். இந்த கிரவுண்ட் லெவலுக்கு மேல இந்த ஹைட் வந்து எப்படி இருக்கு? இந்த ரீடைனிங் வாலோட ஹைட் வந்து 3 மீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம அப்ப இந்த ஃபவுண்டேஷன் ஃபுட்டிங் நம்ம எவ்வளவு டெப்த்ங்கறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட்டிங் மினிமம் டெப்த் ஆஃப் ஃபுட்டிங் is equal to KA by 3 into SBC by specific weight of soil. The K ங்கிறது coefficient of earth pressure. If pi is given, Ka is equal to 1 minus sin pi by 1 plus sin pi. Pi is given 30 degree. இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா 1 by 3 வந்துரும். அப்போ the minimum depth of footing 1 by 3 divided by 3 into SBC 100 divided by specific weight of soil 18. அப்போ 100 divided by 9 into 18 is equal to 0.617 meter. Say 0.62 meter. Therefore, the total height of the retaining wall is equal to 3 plus 0.62. அப்ப 3.62 meter. இப்போ நமக்கு இதுல இந்த bottom slab எவ்வளவுங்கிறது தெரியணும். The thickness of the bottom slab is equal to the total height divided by 10 to 15. In between value 12 வச்சுக்கிறோம். அப்ப 3.62 divided by 12, that is 0.3 meter or say 300 mm. இது இந்த ஸ்லாபோட டெப்த். இப்ப 300 mm. That is இது கேபிட்டல் லின்னு வச்சுக்கோங்க. இப்போ எஃபெக்டிவ் கவர் இந்த ஃபுட்டிங்னா எப்பயுமே 40 mm மேல 60 mm குள்ள வச்சுக்கோங்க. அப்போ 50. அப்போ எஃபெக்டிவ் டெப்த் 300 minus 50, that's equal to 250 mm. சரி, எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிச்சோம். இப்போ நமக்கு இந்த ஸ்டெம்ங்கிறது இந்த ஸ்லாபுக்கு மேல டாப் ஆஃப் த ரீடைனிங் வால் வரை இருக்கிறது ஸ்டெம். அப்ப இந்த ஹைட் ஆஃப் த ஸ்டெம் இஸ் ஈக்குவல் டு 3.62 minus the slab ஓட depth
0.3 அப்ப 3.32 மீட்டர். The heel slab ஓட width கண்டுபிடிக்கிறோம். The width of the heel slab is equal to maximum height of the retaining wall into root KA by 3. இது இப்ப 3.62 நமக்கு தெரியும். இந்த KA வும் 1 by 3 divided by 3 that's equal to 1.2 meter. அப்போ total width of the base slab 1.5 into 1.2 that is 1.8 meter say 2 meter. இந்த slab ஓட width வந்து 2 meter வச்சு. இங்க பாருங்க the bottom slab ஓட இந்த stem இருக்குயா, இந்த stem ஓட bottom width of the stem இது நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் 300 mm that's equal to 0.3 meter. Top width of the stem இது நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் 200 mm that's equal to 0.2 meter. இப்போ இது 0.2 இது 0.3 இது ஒரு 0.8 1.2 ல இந்த 0.3 போச்சுன்னா இது எவ்வளவு இருக்கும் 0.9. இங்க என்ன இருக்கும் சாயில். இப்போ நமக்கு pressure P is equal to Ka into gamma h square by 2. இந்த காமாங்கிறது ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் சாயில், இந்த Kaங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எர்த் பிரஷர், இது 1/3 ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்டு காமா 18 இன்டு h இந்த ஸ்டெம்மோட ஹைட் 3.32 ஸ்கொயர் டிவைடட் பை 2. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிரும்? எர்த் பிரஷர் கிடைச்சிரும். மொமெண்ட் இந்த ஸ்டெம் ஆக்டிங் இந்த ஸ்டெம் P into h by 3. அப்போ அந்த பிரஷரையும் h by 3 வந்து 3.32 by 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு மொமெண்ட் கிடைச்சிரும். ஃபேக்டர் பெண்டிங் மொமெண்ட் is equal to 1.5 into இந்த மொமெண்ட். அப்போ ஃபேக்டர் பெண்டிங் மொமெண்ட் கிடைச்சிரும். இப்போ நம்ம இந்த ஸ்லாப்ல போடக்கூடிய கம்பி வந்து பார்க்க போறோம். M is equal to அல்லது mu is equal to 0.87 Fy into AST D minus Fy AST by FCK into B. அப்ப என்ன பண்ணிரலாம்? நமக்கு Fy தெரியும், AST தெரியாது, D தெரியும், B தெரியும். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு AST ஸ்கொயர்ல ஒரு ஈக்குவேஷன் வரும். அது ஈக்குவேஷன் மோட்ல போய் நாம டிகிரி 2க்கு போனோம்னா ஏஎஸ்டியோட வேல்யூ கிடைச்சிரும். அது மினிமம்க்கும் மேக்ஸிமம்க்கு இடையில இருக்காங்கற செக் பண்ணிக்கறணும். இதுல இருந்து டு ஃபைண்ட் கேபிட்டல் ஏஎஸ்டி the area of 1 bar, the area of 1 bar ங்கிறது small AST that is pi by 4 into pi square. இந்த கம்பியோட டயா அந்த ஸ்கொயர் போட்டோம்னா கிடைச்சிரும். இப்போ ஸ்பேசிங் SP is equal to AST by capital AST into B. இங்க நமக்கு ஸ்லாப்னாவே ரெண்டு ஸ்பேனா வந்துரும். அதனால இந்த ஏரியா ஆஃப் 1 பார கேபிட்டல் AST ஆல வகுத்து into இந்த B 1 மீட்டர்ங்கறதுனால 1000 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இடைவெளி கிடைச்சிரும்.
அடுத்து distributed bar. இந்த distributed bar வந்து 0.12% of the cross section. இப்போ 0.12 by 100 into cross section B 1000 into D. போட்டோம்னா என்ன கிடைச்சிரும்? distributed பாரோட AST கிடைச்சிரும். அதே மாதிரி ஏரியா ஆஃப் ஒன் பார் கண்டுபிடிக்கிறீங்க 5/4 into dia square. அதே மாதிரி இதுக்கு ஸ்பேசிங் சேம் சிமிலர் ப்ரொசீஜர் into B வந்து 1000. என்ன பண்ணிடலாம்? இந்த ஸ்லாப்ல மெயின் பார் வந்து எத்தனை mm பார், ரெண்டு பாருக்கு இடையில எவ்வளவு இடைவெளி, அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டட் பார் எத்தனை mm பார், ரெண்டு பாருக்கு இடையில எவ்வளவு இடைவெளிங்கிறத செக் பண்ணிட்டோம். அடுத்து அப்படி பண்ணுங்க. மொமெண்ட் எடுக்கிறோம். அக்கா இந்த வெயிட் நமக்கு தெரியணும். இது ஒரு ரெக்டாங்கிள். இந்த வெயிட்ங்கிறப்போ ஸ்பெசிபிக் வெயிட் இன்டு வால்யூம். இந்த வால்யூம்ங்கிறப்போ இதனுடைய பிரெத் இன்டு ஹைட் இன்டு 1 மீட்டர் கண்டுபிடிக்கிறதுனால ஸ்பான் வந்து 1 ன்னு வந்துரும். அதனால the weight of the soil W1 is equal to the base 0.9 into height 3.32 meter into specific weight of soil 18 is given. இந்த x1 இது ரெக்டாங்கிள், இங்க இருந்து இந்த பிரெத்ல பாதியில இருக்கும் 0.9/2. அப்ப that is 0.45 மீட்டர். இப்ப இத எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா W2 இதனுடைய வெயிட் 0.2 into 3.32 into இது கான்கிரீட். இந்த கான்கிரீட்டோட ஸ்பெசிபிக் வெயிட் 25. x2 இந்த 0.2ல இந்த பிரெத்ல பாதி பிளஸ் இந்த 0.9 இப்போ 1 மீட்டர். இப்போ என்ன பண்ணிடலாம்? நமக்கு W2 தெரிஞ்சிச்சு, x2 தெரிஞ்சிச்சு. அடுத்து இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோட வெயிட் half into base 0.1. இது 0.3ல இந்த 0.2 போச்சுனா இது எவ்வளவு இருக்கும்? 0.1 into height 3.32 into specific of concrete 25. இதுக்கு x3 இந்த பேஸ்ல இருந்து பார்க்கிறோம். இந்த பேஸ்ல இருந்து பார்த்தோம்னா 1/3 of this plus your 0.2 plus your 0.9. அடுத்து W4 இந்த ஸ்லாபோட வெயிட். இந்த ஸ்லாபோட வெயிட்ங்கிறப்ப இது ஒரு ரெக்டாங்கிள் 2 into height 0.3 into specific of concrete 25. இப்போ இதுக்கு x4 பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வந்துரும்? 2/2 1 மீட்டர். இப்போ இது weight of the slab. நமக்கு இந்த ஸ்லாப் மேல இந்த ஸ்டெம் தான் உட்கார்ந்திருக்கு. இந்த ஸ்டெம்னால உண்டாகக்கூடிய மொமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். அப்ப சிக்மா m W1 x1 plus W2 x2 plus W3 x3. நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த W1 x1 மல்டிப்ளை பண்ணி W2 x2 மல்டிப்ளை பண்ணி W3 x3 மல்டிப்ளை பண்ணி இத அப்படியே கூட்டிக்கிட்டோம்னா நமக்கு இந்த வெயிட்னால உண்டாகக்கூடிய மொமெண்ட் கிடைச்சிரும். நமக்கு பிரஷர் is equal to KA into gamma h square by 2. இப்போ இதுக்கு மொமெண்ட் என்ன? பிரஷர்னால உண்டாகக்கூடிய மொமெண்ட் என்ன? KA into gamma h square by 2 into h by 3. அப்ப KA
gamma h cube by 6. நம்ம ஏற்கனவே coefficient of earth pressure Ka கண்டுபிடிச்சிட்டோம் 1 by 3. specific heat of soil நமக்கு தெரியும் 18 kilonewton by meter cube. இந்த stem ஓட height 3.32. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த பிரஷர்னால உண்டாகக்கூடிய மொமெண்ட் கிடைச்சிரும். அப்ப இந்த டோட்டல் மொமெண்ட் இத கூட நீங்க வெறும் m ன்னு வெச்சுக்கலாம். இது m1 அல்லது m1 இது m2 ன்னு வெச்சுக்கலாம். இந்த டோட்டல் மொமெண்ட் m1 plus m2 எவ்வளவு வருதுன்னு கண்டுபிடிச்சுக்கங்க. இந்த வெர்டிகல் ஃபோர்சஸ் sigma v கண்டுபிடிங்க. We know that sigma v into z is equal to sigma m. இந்த லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் z வேணும்னா sigma m sigma v ஆல வகுத்தோம்னா இந்த லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் z கிடைச்சிரும். இப்போ இந்த எசென்ட்ரிசிட்டி E is equal to z minus v by 2. v நமக்கு 2 ன்னு தெரியும். z கண்டுபிடிச்சிருக்கோம். அது சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா எசென்ட்ரிசிட்டி கிடைச்சிரும். இந்த எசென்ட்ரிசிட்டி is less than 1. அதாவது b by 6 இருந்தால் இந்த ரீட்டைனிங் வால்ல டென்ஷன் வந்து இருக்காது. there is no tension. நமக்கு இந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் sigma v by b into 1 plus 6c by b. minimum stress sigma v by b into 1 minus 6c by b. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கணும்? சேஃப் பியரிங் கெபாசிட்டி இந்த சாயிலோட பிரஷரை விட குறைவா இருந்தால் இது எப்படி இருக்கும்? சேஃபா இருக்கும். ரெண்டு செக் பண்ணிட்டோம். இதுக்கு பிசியாலஜி சரி w1x1 plus w2x2 plus w3x3 and the result 45.49 kilonewton meter. m2 is equal to p into h by 3. p is equal to ka gamma h square by 2 into h by 3. as substitute பண்ணோம்னா 36.22 kilonewton meter. ரெண்டே ஆட் பண்ணோம்னா maximum bending moment கிடைச்சிரும் 81.71 kilonewton meter. sigma v the vertical load இதனுடைய weight மூணையும் கூட்டினோம்னா கிடைக்கிறது 74.53. அப்ப z is equal to sigma m by sigma v ன்னு பார்த்தோம். அது 1.09 மீட்டர். நமக்கு E is equal to z minus b by 2 1.09 minus 2 by 2 that is equal to 0.09 meter. when the eccentricity E is less than b by 6 அதனால there is no tension. when the maximum stress பாக்குறோம் is sigma v by b into 1 plus 6c by b. இப்ப sigma v தெரியும், b தெரியும், e தெரியும். சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா நமக்கு maximum stress கிடைச்சிருது. minimum stress வந்து sigma v by b into 1 minus 6c by b is equal to 27.2 kilonewton per meter square. it is safe bearing capacity விட குறைவா இருக்கிறதுனால இது சேஃபா இருக்கிறதா அர்த்தம். இப்போ இந்த பிரஷர் டயகிராம் போடுறேன். இது 47.32 kilonewton by meter square. இது 27.2 kilonewton per meter square. அப்போ இது 27.2 னா இதுவும் 27.2 தான் இருக்கும். அப்ப இந்த 47.32 ல இந்த 27.2 கழிச்சிட்டோம்னா இது 20.12 kilonewton by meter square இருக்கும். இது இந்த பிரஷர் டயகிராம். இப்போ நமக்கு இது எவ்வளவுன்னு தெரியாது. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம்? இந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்றோம். அதாவது இரண்டு வடிவொத்த முக்கோணங்களாக இருக்குமே ஆனால் அந்த முக்கோணங்களின் ஒத்த பக்கங்களின் விகிதம் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும்.
கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோஸ் வந்து ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ல எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் அதை பயன்படுத்துறோம் இங்க பாருங்க இது 0.9 மீட்டர் இது மொத்தம் 2 மீட்டர் அப்போ 20.12 divided by 2 is equal to இது நமக்கு தெரியாது சம் x ன்னு வெச்சிட்டேன் by 0.9 அப்ப 20.12 by 2 into 0.9 is equal to x இந்த பிரஷர் கிடைச்சிரும் இதே மாதிரி இப்ப இது வேணா இது ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் இங்க பாருங்க இது மொத்தம் 2 மீட்டர் இது ஒரு 0.9 மீட்டர் இது எவ்வளவு ஒரு 0.3 மீட்டர் அப்ப இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் என்ன ஆயிரும் 1.2 மீட்டர் வந்துரும் இது வேணா சம் x1 வெச்சுக்கங்க அது x dash னு வெச்சுக்கங்க அப்போ இந்த x dash வேணா இது எவ்வளவு 20.12 divided by 2 is equal to x dash by 1.2 அப்ப 20.12 into 1.2 divided by 2 is equal to x dash இப்போ நமக்கு இது வேணும் இது கண்டுபிடிச்சிட்டோம் சரி இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு இங்க எவ்வளவு பிரஷர் இருக்கும் இங்க எவ்வளவு பிரஷர் இருக்குன்னு பார்த்துட்டோம் இப்போ நம்ம இந்த ஹீல் ஸ்லாபை வந்து டிசைன் பண்றோம் இந்த ஹீல் ஸ்லாபோட இது வந்து 0.9 பாருங்க இது எவ்வளவு இருக்கும் 27.12 kilonewton by meter square இது எவ்வளவு இருக்கு இந்த x value எவ்வளவு வருது 9.05 kilonewton by meter square please listen here பாருங்க W1 இந்த ஹீல் ஸ்லாப் மட்டும் டிசைன் பண்றப்போ இதுக்கு மேல இருக்கக்கூடிய சாயிலும் இந்த ஸ்லாபோட செல்ஃப் வெயிட்டும் என்ன பண்ணும் உங்களுக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணும் அதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த வெயிட் ஆஃப் இது கண்டுபிடிக்கணும்னா W1 இது ஒரு ரெக்டாங்கிள் 0.9 மீட்டர் பிரெத் ஹைட் 3.32 இந்த ஸ்பெசிஃபிக் ஆஃப் சாயில் ஒரு 18 W1 கிடைச்சிரும் இப்போ x1 இந்த 0.9ல பாதி இது x1 கிடைச்சிரும் W2 இந்த ஹீல் ஸ்லாபோட வெயிட் இந்த ஹீல் ஸ்லாபோட வெயிட் 0.9 into 0.3 into இது கான்கிரீட் அதனால 25 ஆல பெருக்கிறீங்க இப்ப W2 கிடைச்சிருச்சு x2 சேம் 0.9 by 2 அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சு W1 W2 கிடைச்சிருச்சு இது டவுன்வர்ட் மொமெண்ட் இப்ப அப்வர்ட் பிரஷர் இருக்கு அதை டிடெக்ட் பண்ணனும் டிடக்ஷன் பாருங்க இப்ப இந்த பிரஷர் எவ்வளவு இதனுடைய ஏரியா 27.12 into 0.9 இது பிரஷர் இதுக்கு x1 the same 0.45 இப்போ இது வந்து என்ன ஒரு ட்ரையாங்கிள் அப்போ 1/2 into 0.9 base into 9.05 இதுக்கு x2 வந்து இங்க இருந்து 2/3 பேஸ்ல இருக்கும் அப்ப 2/3 of 0.9 அப்ப இது வந்துட்டீங்கன்னா இது கிடைச்சிரும் இப்ப இதுக்கு மொமெண்ட் வேணும்னா m dash equal to w1 x1 plus w2 x2 m double dash equal to p1 x1 plus p2 x2 இப்ப இதுல இத டிடெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஹீல் ஸ்லாப்ல இருக்கக்கூடிய மொமெண்ட் கிடைச்சிரும் m dash minus m double dash இந்த லோடுக்கு வந்து அப்படியே w1 plus w2 minus இந்த டைரக்ஷன் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் நெட் லோட் கிடைச்சிரும் and m1 minus m2 and v is equal to v dash minus v double dash இப்போ நமக்கு the vu is equal to factor shear force 1.5 into net vertical force
tau u is equal to bu by bd. அப்ப நமக்கு shear stress கிடைச்சிரும். So m is equal to mu 0.87 Fi into AST to d minus Fi AST by FCK into d. இதில் போட்டோம்னா AST ஸ்கொயர்ல ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை ஈக்குவேஷன் மோடுக்கு கால்குலேட்டர்ல போய் டிகிரி 2 க்கு போனோம்னா AST ஓட வேல்யூ கிடைச்சிரும். And area of 1 bar small AST is equal to pi by 4 into pi square and the கம்பியோட ஸ்கொயர். SV is equal to area of 1 bar by total AST into B. Spacing கண்டுபிடிச்சிடலாம். Similarly இதே மாதிரி the toe slab கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செக்கிங் இது திரும்பாம இருக்கான்னு பார்க்கணும். ஓவர்டர்னிங் கண்டுபிடிக்கணும். ஓவர்டர்னிங் மொமெண்ட் இன்டு ஸ்டெபிலைசிங் மொமெண்ட் இது ரெண்டே எடுத்துக்கணும். இந்த ஸ்டெபிலைசிங் மொமெண்ட்ங்கிறது P into h by 3. இந்த Pங்கிறது Ka gamma h square by 2. அப்ப இங்க மொமெண்ட்ங்கிறப்போ P into h by 3 போட்டோம்னா Ka gamma h cube by 6 ன்னு வந்துரும். அதே மாதிரி இந்த வெர்டிகல் மொமெண்ட் ரெசிஸ்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். தட்ஸ் ஈக்குவல் டு சிக்மா b into b minus z. bங்கிறது the பேஸ் ஸ்லாபோட மொத்த அகலம். zங்கிறது லீவர் ஆர்ம் டிஸ்டன்ஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த வேல்யூவை பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டரால பெருக்குனீங்கன்னா இந்த ஸ்டெபிலைசிங் மொமெண்ட் வந்து எப்படி இருக்கணும், ஓவர்டர்னிங் மொமெண்ட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த ரீடைனிங் வால் திரும்பாம இருக்கும். இதுதான் ஸ்டெபிலிட்டி செக். wish you all the best. இதுல நமக்கு போர்ஷன் ஒன்னு பேஸ் ஸ்லாபை டிசைன் பண்ணுங்க, டோ ஸ்லாபை டிசைன் பண்ணுங்க, ஹீல் ஸ்லாபை டிசைன் பண்ணுங்க, இல்ல ஸ்டெம்மை டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி பகுதி பகுதியா கேட்பாங்க. wish you all the best.